எஸ்பிசி பெந்தகோஸ்து சபையுடைய சார்பாக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கிறிஸ்துமஸ் விழா மற்றும் நலத்திட்ட உதவியில் வழங்கி உங்கள் அனைவரோடு மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிமையான கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். இங்க நீங்க ஆயிரக்கணக்கானவர்கள் கூடியிருக்கிறீங்க, கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சியில் இருக்கீங்க. எங்கு பார்த்தாலும் நட்சத்திரங்கள் ஜொலித்துக் கொண்டிருக்கின்றன, வண்ண விளக்குகள் மின்னிக் கொண்டிருக்கின்றன. எல்லோருடைய முகத்திலும் ஒரு மகிழ்ச்சி, சிரிப்பு இருக்கின்றது. ஒட்டுமொத்த உலகையே மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய விழா எதுன்னா அது நம்முடைய கிறிஸ்துமஸ் விழா மட்டும்தான். கிறிஸ்துமஸ் எனக்கு இன்னும் கூடுதல் மகிழ்ச்சி. உங்களுக்கு தெரியும், நான் படிச்சது டான் பாஸ்கோ ஸ்கூல்ல, அது பிறகு மேல் படிப்பு படிச்சது லயலா காலேஜ்ல. இங்கே குறிப்பிட்ட போது சொன்னாங்க, சென்ற ஆண்டு ஒரு கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில் இருந்து கொண்டு நானும் ஒரு பெருமையா சொல்றேன், நானும் ஒரு கிறிஸ்டியன் தான் அப்படின்னு நான் பெருமையாக சொன்னேன். உடனே உங்களுக்கு தெரியும், பல சங்கிகளுக்கு பயங்கர வைத்தறிச்சல். நான் இன்னைக்கு மீண்டும் உங்க முன்னாடி சொல்றேன், அது சொல்றதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நானும் ஒரு கிறிஸ்தவன் தான். நீங்க என்ன கிறிஸ்டியன் நினைச்சா நான் கிறிஸ்டியன், நீங்க என்ன முஸ்லிம் நினைச்சா நான் முஸ்லிம், நீங்க என்ன இந்து நினைச்சாலும் நான் இந்துவா. ஏன்னா நான் எல்லாருக்குமே பொதுவானவன் தான், எப்பொழுதுமே அப்படிதான் இருப்போம். எல்லா மதங்களுமே அடிப்படையே அன்புதான், அன்புதான் முக்கியம். அதுதான் எல்லா மதங்களும் சொல்லிக் கொடுக்குது. எல்லோருக்கும் அன்பு செலுத்த வேண்டும் என்பதுதான் எல்லா மதங்களும் சொல்லிக் கொடுக்கின்றன. ஆனால் அதே மதத்தை வைத்து அரசியல் ஆதாயத்தை விரும்புவர்கள் தான் மக்கள் மத்தியில வெறுப்பை ஏற்படுத்துவாங்க, பரப்புவாங்க. வெறுப்பை பரப்பக்கூடியவர்கள் என்னைக்குமே உண்மையை பேச மாட்டாங்க. உண்மைகளை பேசி வெறுப்பை பரப்ப முடியாது. அதனால்தான் அவர்கள் தொடர்ந்து பொய்யையே நம்பி பொய்யை மட்டுமே பரப்பிட்டு இருப்பாங்க. காலையில எந்திரிச்சு சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சாங்கன்னா, பொய்யை பரப்ப ஆரம்பிச்சாங்கன்னா, நைட்டு தூங்குற வரைக்கும் அவங்களுக்கு பொய்யை பரப்புறது மட்டும்தான் வேலையாவே இருப்பாங்க. அதையே ஒரு பெரிய கடமையா எடுத்துக்குவாங்க. மதத்தை வச்சு அரசியல் ஆதாயம் தேடுபவர்கள் மட்டும்தான் வெறுப்பை பரப்புவார்கள் என்று நாம் இங்க வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு உயர் பொறுப்புல உள்ளவங்க, சமீபத்துல ஒரு நீதிபதி கூட மத வெறுப்பு கருத்துக்களை பொதுவெளியில் பேசியதை நாம பார்த்தோம். அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி ஒருவர் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு கருத்துக்களை அங்க பேசுறாரு. இப்படிப்பட்ட ஒரு நீதிபதி அந்த பொறுப்பு இருக்கணுமா, அந்த பதவியில் இருக்கணுமா அப்படின்னு நாம் குரல் கொடுத்தோம். அப்படிப்பட்ட ஒரு நீதிபதி இருக்கும்போது எப்படி அந்த நீதிமன்றத்தில் நியாயம் கிடைக்கும்? அதனால அந்த நீதிபதியை பதவியிலிருந்து நீக்கணும்னு பாராளுமன்றத்தில் கடந்த 13ஆம் தேதி மாநிலங்களவையில எம்பிக்கள் ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க. மிக மூத்த வழக்கறிஞர் திரு கபில் சிபல், காங்கிரஸ் எம்பிக்கள், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் அந்த தீர்மானத்திற்கு ஆதரவா கையெழுத்து போட்டோம். ஆனா அதிமுக உறுப்பினர்கள் அந்த தீர்மானத்திற்கு ஆதரவா கையெழுத்து போடவே இல்லை. அரசியலமைப்புக்கு எதிரான கருத்துக்கள் பேசியிருக்கிற ஒரு நீதிபதியை பதவியை விட்டு நீக்கும் தீர்மானத்தை கூட ஆதரிக்கும் துடிச்சல் அதிமுகவுக்கு இல்லை. அந்த அளவுக்கு அவங்க பாஜகவுடைய அடிமைகளாகத்தான் இன்றைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, மாநிலங்களுடைய உரிமைகள் எல்லாம் ஒழிச்சு கட்டணும்னு ஒன்றிய அரசு, பாஜக அரசு கொண்டு வர ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கும் அதிமுக ஆதரவு கொடுத்துட்டு இருக்கு. வெளி பேசுறதுக்காகத்தான் நாங்க பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தவிர உள்ளுக்குள்ள உண்மையாவே இன்னும் அதிமுக பாஜக கள்ள கூட்டணி தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. அதை அவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதற்கு மேல இன்னொரு உதாரணம், அதிமுக பொதுக்குழு நடந்தது 2 நாளுக்கு முன்பு. அங்க நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தீர்மானம் கூட ஒன்றிய பாஜக அரசை பற்றியோ அவங்களை கண்டிச்சோ அவங்க வலியுறுத்தியோ ஒரு தீர்மானம் கூட போடல. இப்படிப்பட்ட அதிமுகவை கூட இன்னும் ஓரிரு சிறுபான்மை அமைப்புகள் இன்னும் நம்புகிறார்களே என்று நினைக்கும் போதுதான் எனக்கு மிகுந்த கவலையாக இருக்கின்றது.